வணக்கம். இந்த காணொளியில பல விடயங்கள் தொடர்பாக விவாதிக்க இருக்கின்றோம். குறிப்பாக சரத் பொன்சேகா அவர்களுடைய ஒரு நேர்காணல்ல விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பற்றிய ஒரு செய்தியை தாங்கியவாறான ஒரு விடயங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல பேசுபொருளா இருக்கின்றன. அது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாகவும் சிடி விக்ரம் ரத்ன அவருடைய மரணம் சம்பந்தமாக ஆனந்த விஜயபால் அவர்கள் என்ன விடயங்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாக காணொலிக்குள்ள சென்று இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து பார்த்தால் சரத் பொன்சேகா அவர்கள் அண்மை காலமாகவே பல விடயங்களை ஒரு பேசுபொருள் ஆக்கி கொண்டு வருகின்றார். ஈழ போராட்டம் சம்பந்தமான விடயங்களையும் விடுதலை போராட்டம் சம்பந்தமான விடயங்களையும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருள் ஆக்கி வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவருடைய இந்த பேசுபொருள் தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்றால், ஒன்று விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த ஒரு விமர்சனங்களை அவர் மறைமுகமான ஒரு பரப்புல முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அதே போல மஹிந்த ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச குழாமினர் சார்ந்த விமர்சனங்களை இன்னொரு பரப்புல முன்வைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. குறிப்பாக வெள்ளை கொடியோடு வந்தோரை சவேந்திர சில்வா அவர்கள் தொலைபேசி அழைப்பு மூலம் எடுத்த பொழுது கொடபா ராஜபக்ச அவர்கள் கொள்ளுமாறு கூறினார். வெள்ளை கொடியுடன் வந்தோரை சுட்டு கொள்ளுமாறு கூறினார் என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். ஒரு காணொலியாகவும் அதை வெளியிட்டிருந்தார். அது குறிப்பாக அந்த ஊடகங்கள் அங்க இருக்கின்றது என்ற விடயங்கள் அல்லது அது காணொலி எடுக்கப்படுறது என்ற விடயங்களை தெரியாமலே சவேந்திர சில்வா இந்த உரையாடலை மேற்கொண்டிருந்தார் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் அங்கே இருந்த என்ன விடயங்கள் எல்லாம் வந்ததுன்றது அந்த ஒரு காணொலியில தெளிவாக இல்லை. ஆனால் இப்படித்தான் நடந்தது என்கின்ற விடயங்களை விமர்சனமாக முன்வைத்தார். இந்த காணொலியை வெளியிடுறதுக்கு முதலே அவர் இந்த விடயங்கள் தொடர்பாக பொது வெளியில ஆதாரங்கள் இல்லாம பேசியிருந்தால் தன்னிட்ட சில ஆதாரங்கள் இருக்கின்றது, காணொலி ஆதாரங்கள் இருக்கின்றது, வெகு சீக்கிரமாக அதை வெளியிடுவேன் என்கின்ற அடிப்படையில பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகான சூழ்நிலையில விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்துல அவருடைய உடல் எங்க இருக்குது என்ற விஷயம் தனக்கு தெரியும் என்றும், அந்த விடயங்களை தான் பொது வெளியில சொல்ல மாட்டேன் என்றும், அவருடைய மனைவிக்கு என்ன நடந்தது என்றும், இறுதி யுத்தத்துல என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் நடந்தது, எப்படி கடைசி நேரத்துல இராணுவத்தினர் முற்றுகையிட்டார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய சிங்கள நேர்காணல்கள்ல சொல்லி கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில தான் இப்பொழுதும் ஒரு விடயம் தொடர்பாக அவர் பேசியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்கலாம். முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா அண்மையில வழங்கிய நேர்காணலின் அடிப்படையில 1994 ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் இலங்கை புலனாய்வு அமைப்புகளுக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சரியான தெளிவான தோற்றத்தை காட்டும் புகைப்படம் முதன்முறையாக கிடைத்தது என்று அதற்கு முந்தைய நிலையில், அதாவது 1994 முன்னர் வரை பிரபாகரனின் தற்போதைய தோற்றம் குறித்த தெளிவான புகைப்படங்கள் புலனாய்வாளர்களிடம் இருக்கவில்லை. அதற்கு முன்பு அவர் சாதாரண தர பரீட்சையில், அதாவது ஓயில் எழுதுகின்ற பொழுது அடையாள அட்டையில் இருந்த பழைய புகைப்படம் ஒன்றையே புலனாய்வாளர்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்தியாவில் எடுக்கப்பட்ட படம் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். அதன் பின்னரே பிரபாகரன் இந்தியாவில் தங்கியிருந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான புகைப்படம் தங்களுக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஒரு இராணுவ தளபதியாக பிரபாகரனை இராணுவ ரீதியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் தனக்கு இருந்ததை தவிர அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்றோ அல்லது தன் கையால் சுட வேண்டும் என்றோ தனக்கு ஒருபோதும் தோன்றியதில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆரம்ப காலத்தில் புலிகள் இயக்கத்தினர் தலைமறைவாக வாழ்ந்ததால் அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கவில்லை என்ற விடயத்தையும் அவர் அந்த நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்கள்ல இறுதி யுத்தத்துல என்ன நடந்தது, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய உடல் எப்படி கிடைத்தது, அதற்கு முதல் அது சம்பந்தமாக பரவிய வதந்திகள், கொழும்பு வரை கொண்டு செல்லப்பட்டது என்று எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் வெறும் வதந்திகள் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய உடலை இராணுவ சீருடையோட வைத்திருக்கத்தான் விரும்பல, அது தங்களுடைய இராணுவத்தினுடைய விதி இல்லை, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய இராணுவ சீருடையோட வைத்திருக்க விரும்பல, அது தங்களுடைய விதி இல்லை என்ற விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இவ்வளவு காலமும் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசாம ஏன் திடீரென சரத் பொன்சேகா இந்த விடயங்கள் தொடர்பாக பேசணும் என்கின்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலையும் எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் எவ்வாறு அமைகின்றது என்றால் வழக்கமான ஒரு பதில் தான். அவருடைய அரசியல் வரிதாக்கப்பட்ட நிலைமையை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவர் இந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது பிரதானமாக சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில இந்த விடயங்களை எல்லாம் சொன்ன அவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அல்லது கோடபாய ராஜபக்ச அவர்கள் குழாமினரை விமர்சிக்கின்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது. கோடபாய ராஜபக்ச அவர்கள் வெள்ளை கொடியினும் வந்தவர்களை சுட சொன்னார். அப்பொழுது
அவர் இருந்த பதவியில அவர் அந்த விடயத்தை சொன்னது தவறு என்கின்ற விடயப்பட ஒரு விமர்சனமாக அதை முன்வைத்திருந்தார். பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அதை ஏற்ற மாதிரி சவேந்திர சில்வாவும் அந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் என்ற கருத்துப்பட அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இதற்கு முதல் மஹிந்த ராஜபக்சே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எவ்வளவோ மேலானவர். அவர் தனக்கு கீழே இருந்தவர்களுக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யல. ஆனா மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனக்கு கீழே இருந்த அவருக்கான சரத் பொன்சேகா அவர்களை பல தடவை ஒரு துரோக மனப்பான்மையோடு அணுகினார். அவருடைய மகள் விமான நிலையத்தில் வருகின்ற பொழுதும் சில சோதனை நடவடிக்கைகள் பாரதூரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்கின்ற பல விமர்சனங்களை மஹிந்த ராஜபக்ச மேலும் அவர் அடக்கியிருந்தார். ஆகவே முன்னைய காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்சோடு இணங்கி செயல்பட்டவர். அவருடைய சில அதிகாரங்களுக்கு ஏற்றாற்போல் அவர் சொன்ன சில விஷயங்களை மேற்கொண்டவர் என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது ஒரு கட்சி ரீதியான பிரிவுக்கு பிறகு பின்னர் மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் இவர் கைது செய்யப்பட்ட பிறகு ஏன் இவ்வாறான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றார் என்றால் ஒரு அரசியல் பழிவாங்கலாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அதற்காக இவர் இதை பயன்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு விடயம் தொடர்பாகவும் தெளிவாக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தை அவர் பெரிதளவுல பாதகமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கல, முழுவதுமே சாதகமாகத்தான் அவர் இந்த அரசாங்கம் பெற்ற விடயங்களை சொல்லியிருந்தார். பொதுவெளிகள்ல பேசுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்தின் சில விடயங்களை அவர் போடுற பாதை சரி என்றதை முன்னிலைப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி இந்த அரசாங்கத்தின் ஏதாவது ஒரு பதவி தனக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆசையில தான் அவர் இப்படி சொல்கின்றார் என்கிற விமர்சனம் பொது வழிகளில் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது அவர் தொடர்பான இன்னொரு விமர்சனமா இருக்கிறதா, இந்த அரசாங்கத்துல தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் சில முனைப்புகளை காட்டுகின்றார் என்கின்ற ஒரு அடிப்படையிலையும் பேச வேண்டியிருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் அவர் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்றால் இல்லை என்ற ஒரு கேள்விதான் பெருமளவில் பேசப்படுகின்ற ஒரு விடையாக இருக்கின்றது. அதற்கான அந்த கேள்விக்கான விடை இல்லை என்ற ஒரு விடையாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் அவர் சில முயற்சிகளை தன்னை அரசியல்ல நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மேற்கொள்றார். அதுல ஒன்றுதான் இது. ஆனால் இது சிங்கள சமூக மக்களிடையே தவறான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தும் என்பதுதான் பலருடைய குரலாகவும் இருக்கின்றது. சரி, பார்க்கலாம். இது இவ்வாறு இருக்க இன்னொரு வகையில நாங்கள் இன்னொரு விமர்சனமான ஒரு விடயமும் இந்த அரசியல் பரப்புல வெளியாகி கொண்டிருக்கிறது. சிறி விக்ரமரத்னனுடைய மரணம் தொடர்பான கேள்விகள். அண்மையில நளின் பண்டார் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இப்படியான தொடர் மர்மமான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன, எவ்வாறு இது நிகழ்ந்தது என்கின்ற விடயம் சரியான முறையில வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தாத பட்சத்துல இது ஏன் நடந்தது என்கிற தெளிவு மக்களுக்கு கிடைக்காமலே போயிடும். குறிப்பாக இதுல மட்டுமில்ல, கபில சந்திரசேனன் அவருடைய மரணம், அதாவது விமான இறக்குமதி சம்பந்தமான ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலும் சுமத்தப்படுகின்றது. அவர் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்ட பிறகு வினையில விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் இறக்கின்றார். அவருடைய இறப்பும் தற்கொலை என்கிற அடிப்படையில தான் பேசப்படுகிறது. ஆகவே இப்படியான மரணங்கள் எல்லாமே தற்கொலை என்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் பொதுஜன பிரமண கூட இந்த 2 மரணங்களும் தற்கொலை அல்ல, கொலை என்கின்ற ஒரு சந்தேகம் நிலவுகின்றது. அது தொடர்பான சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பது. அதே நேரத்தில் இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாக ராஜபக்ச குழாவினருடைய ஒரு பார்வையும் இருக்கின்றது. அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் என்ற விமர்சனமும் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது. வித்தனார் சம்பந்தமான விடயத்திலையும் இந்த மிக் விமானங்களுடைய கொள்வனவு சம்பந்தமான ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக இது தொடர்பான ஒரு விசாரணை வேண்டும். ஆனால் எதிர்கட்சிகள் சொல்ற விடயம் என்னென்றால், இதை தற்கொலை என்று நம்ப வைப்பதற்கு அல்லது தற்கொலை என்று காட்டுவதற்கு ஒரு சாரார் முயற்சித்து வருகின்றார்கள். அது ஏன் என்ற கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்டிருக்கின்றார்கள். அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், இதனுடைய அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் முழுமையாக வந்தா பிறகுதான் இது எதற்காக நடைபெற்றது, இதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்கின்ற முழுமையான விவரங்களை தர முடியும். அதற்கு பிறகுதான் இது கொலையா தற்கொலையா என்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாகும் என்கிற விடயங்களை தெரிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதனை.